ஒன்றும் இல்லை. உங்களுக்கு போக போக எல்லாத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்கன்றேன். உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல, தெரிலன்றீங்களா, அதெல்லாம் போக போக தெரிஞ்சிரும்ன்றேன். சரி சரி அதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல. சரி நான் பார்த்துக்கிறேன். சரி, என்ன இப்பெல்லாம் கேட்குறேன்னு நினைக்கக்கூடாது நீங்கள். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் கேட்குறேன். சரியா? நான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்க ரொம்ப. இதெல்லாம் இல்லைன்னா சும்மா தான் கேட்குறேன். எதுக்கு நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க? எப்பவுமே கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுவா, அது பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து போட்டு போட்டு அப்படியே அதை தொடச்சி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, நீங்கள் ஒன்று ஒன்று பேசிட்டு அப்படியே நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நான் ஒன்று ஒன்றா கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து போட்டிங்க, ஓகே. எதுக்காக போட்டிங்க அது? இப்போ சில பேர் வந்து ஹெட் பெயினுக்காக போடுவாங்க. அப்புறம் கண்ணு குறைவா, ஏதாவது தூர பார்வை கிட்ட பார்வை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் போடுவாங்க. சில பேர் ஸ்டைலுக்காக போட்டுவாங்க. நீங்கள் எதுக்காக போடுறீங்க? கண்ணு சரியாக தெரியலன்றதுக்காகலாம் இல்லை, அது போட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சு. போட்டுக்கினே அப்படியே படிப்பேனா ஒரு மாதிரி அப்படியே இருந்ததுனால அது போட்டே அதுக்கு வந்து அதை கைட்டினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால போட்டுனே இருந்தேன் நான். சரி சரி, இவ்வளோதானா? சரி சரி சரி, நான் மட்டும்தானே உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. நீங்கள் எதுவும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. எதுவுமே கேட்க மாட்டீங்களே. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க, அப்புறம் அப்படியே அமைதியாக உட்காந்து இருக்கீங்க. ஏன் ஃப்ரீயாக பேசுங்களேன் என்கிட்ட. அதுவா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் அவ்வளோவா யாருக்கிட்டையும் ஜாலியாக பேச மாட்டேன். நான் எங்கள் வீட்லேயே கூட சரி, என் தங்கச்சிங்களாம் இருக்காங்களே, என்கிட்ட கூட அவ்வளோவா ஜாலியாக விளையாட மாட்டாங்க. சும்மா அப்பப்போ எதானா பேசுவாங்க, நான் இடையில போய் உட்காந்து இருப்பேன். அது மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கும் போதும் சரி, என் கூட ஒருத்தன் இருப்பான், அவன் கூட தான் பேசுவேன். மற்றபடி பெருசாக எங்கேயும் போய் சுற்ற மாட்டேன். அப்படியே வீட்டுக்கு வருவேன், வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். அப்புறம் இங்கேயே டைலர் கடை வச்சு அப்படியே இருந்தேன்னா நான் அவ்வளோவா பேச மாட்டேன் நான். ஆனால் ரொம்ப நல்லா பழகிட்டா பேசுவேன். ஓ, நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரா? ஆமாம்மா, ஒருத்தவங்க ஒரு மாதிரி, அதில் நீங்கள் ஒரு விதம். சரி, அப்போ என்கிட்ட ரொம்ப பழகுங்க, அப்புறம் ஜாலியாக பேசுங்க. சரி, நேரமாகுது, காலைல எழுந்திருக்கணும் சீக்கிரமா. நம்ம தூங்குவோமா? அடுத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். நீங்கள் அப்புறமா கேளுங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏன் இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்கணும்? இங்கே தான் இதுக்கப்புறம் நான் இருக்க போகிறேன், அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, அப்போ தூங்கலாமா? தூங்கலாமே. குட் மார்னிங். வாங்க நீ வாங்க. பாட்டி, டீலாம் போட்டாச்சா? இன்னும் போடலையா? நாமா டீ போட்டாச்சான்னு கேட்குற? டீலாம் போட்டு எல்லாரும் குடிச்சிட்டோம். 6 மணிக்கே எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டோம். அப்போ வந்து நீ டீ கேட்குற? என்ன பூமாரி, 6 மணிக்கு குடிச்சிட்டீங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் 8 மணிக்கு தான் போட்டு குடிப்போம். நான் 8 மணிக்கு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு வருவேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் டீயே குடிப்போம். நீங்கள் என்ன சீக்கிரமாக குடிக்கிறீங்க? சரி பூமாரி, எனக்கு ஒரே ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அண்ணி, இப்போ டீ போட முடியாதே, பால் இல்லை அண்ணி. என்ன பால் இல்லைன்றீங்க? பால் பாக்கெட் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கியா நீங்கள்? அண்ணி, நாங்கள் பாக்கெட் பால்லாம் குடிக்க மாட்டோம். இங்கே மாடுலாம் இருக்குல்ல, பால்காரங்க காலையில் வருவாங்க 5 மணி 6 மணிக்கு. அவங்கக்கிட்ட வாங்கி நாங்கள் போட்டு குடிப்போம். அதுக்கப்புறமா எப்போ தேவையோ அப்போ வாங்கிப்போம். வாங்கிலாம் வைக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு இப்போ டீ குடிக்கணுமே, எனக்கு டீ குடிச்சே ஆகணுமே. சரி, இங்கே எங்கன்னா பக்கத்தில் ஸ்டோர் இருந்தா போயிட்டு பால் பாக்கெட்டு வாங்க. சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். இங்கே பாருமா, எங்க வீட்டுல அந்த பாக்கெட்டு பால் வாங்குற பழக்கம்லாம் கிடையாது. சரியா? இன்னையோட கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் பால் பாக்கெட்லாம் எதுவும் வாங்க வேணாம்னா நீ காலையில எழுந்திரிச்சிடு. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடு. 6 மணிக்கு பால்காரங்க வருவாங்க. பாலை வாங்கி டீ காப்பி எது வேணா போட்டு காலைல ஒரு 6:30 மணிக்கெல்லாம் குடிச்சிடணும். சரியா?
வைங்க, நான் அப்புறமா 8 மணிக்கு வந்து காஃபியோ டீயோ நான் போட்டு குடிச்சுக்கிறேன். ஆட என்னம்மா நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அங்க உங்க ஊர்ல நீ எப்படி எழுந்துக்கலையா? சரி, இங்கெல்லாம் காலையே எழுந்துச்சு, நாங்க எல்லாரும் காலையே எழுந்திரிச்சிருவோம். என்ன அம்மாடி சேத்தா, எழுந்திரிச்சிட்டியாமா? உன்னை நானே வந்து கூப்பிடலான்னு பார்த்தா நீயே வந்துட்ட. போமா, போயிட்டு பல்ல விளக்கிட்டு வா, உப்புமா செஞ்சுக்கிறேன், வந்து சாப்பிடுவா. ஆண்டி, என்னது உப்புமாவா? என்ன உப்புமா? உப்புமாவா? நொய் உப்புமா. நொய் அரிசியில செஞ்ச உப்புமா செஞ்சிருக்கிறோம். என்னது நொய் உப்புமாவா? சே, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆண்டி. சரி சரி, நீங்க எல்லாரும் அதை சாப்பிடுங்க, நான் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நல்லா இருக்குமா? நான் நீ உங்க வீட்டுல எப்படி செய்யறாங்களோ தெரியல, நான் நல்லா தான் செய்வேன், வந்து சாப்பிட்டு பாருமா. ஐயோ இல்ல ஆண்டி, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு அது யார் செஞ்சாலும் சரி, நான் ஹோட்டல்ல கூட சாப்பிட மாட்டேன். நானு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. மேகி நூடுல்ஸ் ஏதாவது இருக்கா? அதை எடுத்து வைங்க, நான் வந்து சமைச்சிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, எங்க வீட்டுல நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோமே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சரி சரி, பூமாரி கடைக்கு அனுப்பியிருக்கேன். இங்கே அவகிட்ட இந்த மேகி இந்த நூடுல்ஸ் ஏதாவது இருந்தா அதே ஸ்டோரில் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிம்மா, சரி நான் அவகிட்ட சொல்கிறேன். இங்க பாருமா, இங்க ஒரு சாப்பாடு தான் செய்வோம், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு மட்டும் எதுவும் தனியாக செய்ய முடியாதுமா. என்ன அது என்ன, நாள்ல இருந்து பார்த்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொஞ்சம் இங்கே புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கோம். நாள்ல இருந்து நாங்கள் என்ன செய்யறோமோ அதையே சாப்பிட்டுருந்தா சாரி. சாப்பாடு செஞ்சுக்கலாம், போமா. போயிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு போனவங்க மாத்தினு வா, போ. பாட்டி என்ன காலையிலே குளிக்க சொல்றீங்க? நாங்கெல்லாம் காலையிலே குளிக்க மாட்டோம், நாங்க ஈவினிங் தான் குளிப்போம். அப்புறம் நான் எங்கேயாவது வெளியே போன மட்டும்தான் புடவை மாத்துவேன். வீட்டில் சுடிதார் போட்டுப்பேன், இல்லை நைட்டி போட்டுப்பேன். சரியா? வெளியே போனா மட்டும்தான் சாரி கட்டுவேன். இங்க பாருமா, பட்டணத்துல நீங்க எப்படி வேணா இருக்கலாம், இங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுமா. காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கணும். சரியா? காலைல எழுந்திரிச்சு காலைல குளிச்சிடணும், புடவை தான் மாத்தணும். இங்கெல்லாம் இந்த நைட்டு இதெல்லாம் போடக்கூடாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டா கூட சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கும் போது புடவை தான் உடுத்தணும். என்ன பாட்டி, புடவை உடுத்த முடியாது உங்க? ஐயோ அதெல்லாம் யார் கட்டிக்கிட்டு வீட்டுல இருக்கிறது? எனக்கு சுடிதார் தான் பெட்ரு, நான் சுடிதாரே போட்டுக்கிறேன். ஒரு பெரிய மனுஷி சொல்றேன், எங்கன்னா ஏதாவது காலை வாங்குறாளா பாரு. பட்டணத்துல இருந்து வந்துட்டா இல்ல பேரு இது நினைப்பு போல சொல்றேன். எங்கன்னா ஏதாவது சரி செய்யறேன், ஏதோ பண்றேன், ஏதோ சொல்றாளாம் பாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆளாம் பிடிக்காது. என்ன தாங்க இது மாதிரி இருந்தா எப்படி இங்க குடும்பம் நடத்தாது? ஏதோ விட்டு பொண்ணே கட்டி வச்சிருக்கலாம் போல. ஏதோ பாக்குறது நல்ல புள்ளியா இருக்கிறாங்களே, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாங்களேன்ட்டு கட்டி வச்சா என்னமா எனக்கு இப்படிதான் ஆனந்துப்பேன், இப்படிதான் எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது அது பிடிக்காதுன்ற பாரு. போட்டோம் 2-3 நாள் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாலும். லாவண்யா, என்ன சாப்பாடு செய்யலாம்? கீரை செஞ்சிடலாமா, இல்லை ஏதாவது குழம்பு வைக்கலாமா? காலைல வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அரைக்கீரை ஒரு கட்டு, சிறுகீரை ஒன்று இருக்குது. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கீரையை ஆஞ்சி கீரை கடைஞ்சிடுவா. அத்தை செய்யுங்க அத்தை, எது வேணா செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. சமையல்லாம் நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். நீங்கள் சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படியாம்மா? எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்களே தவிர ஒரு நாள் கூட நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது இல்லைம்மா. நீ நான் சமைக்கிறது எல்லாம் நல்லா இருக்குன்றம்மா. ஆமா அத்தை, எங்க அம்மா செய்யறதை விட உங்க சமையல் நல்லா இருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்காத கூட நீங்க செஞ்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரிம்மா சரிம்மா, சரி கீரை கடைஞ்சிடுறேன். தொட்டுக்கு என்ன செய்வ அத்தை? தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லை வத்தல் ஏதாவது ஒன்று செஞ்சிருங்க. சரிம்மா சரி, நான் ஏதோ செஞ்சிடறேன். சரிங்க அத்தை, நீங்க சமையல் செய்யுங்க. இந்த துணிலாம் ஊற வச்சது இருக்கே, நான் போயிட்டு அதெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு வந்துடுறேன். எங்க வாங்க, எங்கெங்க போயிட்டு வரீங்க? போனேன். எங்கே போனேன்? இந்த வீட்டுக்கு வாடகை பணம் கட்டுறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணலான்னு போனேன். எத்தனையோ பேரை கேட்டு பார்த்துட்டேன். ஐயோ இப்போ காசு இல்லை, இப்போ காசு இல்லை, முன்னாடியே கேட்டுருக்கூடாதா அப்படின்றவன் தவிர யானும் ஒரு வாரத்தை கூட
இதை தரேன் அப்போ தரேன்னு சொல்ல மாட்டான்னு இல்லை தான் சொல்கிறானுவ. சரி விடுங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் சுமதியே ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நெசமாலும் தான் சொல்லியிருக்காரு போல வீட்டை விற்க போகிறேன்ட்டு. ஏதோ சொன்னார்ல, யார்கிட்டயா இந்த வீட்டை விற்றுட்டாராம். 1ஆம் தேதிலாம் வந்து இந்த வீட்டை நம்ம அதுக்குள்ளே காலி பண்ணி கொடுத்துடணுமா, அவர்கிட்ட சாவி ஒப்படைச்சணுமா. என்னங்க இப்படி சொல்றீங்க? 1ஆம் தேதி கொடுத்துடணுமா? இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள எங்க வீடு பார்க்கறது? நம்ம எங்க போறது? சுமதியே, இந்த பக்கத்து தெருவில் கடைசியாக அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது தெரியுமா? அது கூட அந்த கூரை வீடு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குமே. அந்த வீட்டுக்கிட்ட தான் பேசிட்டு வந்திருக்கிறேன். அங்கே போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாமா, அந்த வீடா? ஐயோ, அது நல்லாவே இருக்காது. அது அங்கங்க உடஞ்ச மாதிரி இருக்கும். அது டேமேஜா இருக்கு அந்த வீடு. அங்கேயே போலாம் சொல்றீங்க? அங்க வேணாம் மாமா. ஏம்மா, உனக்கு பிடிக்கலையா அந்த வீடு? வாடகை வீடுனா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தா நம்ம இருக்கணும். அந்த வீட்டுக்கு போனோன்னா அப்புறம் எங்கே போகிறது? இங்கே என்ன வீடை கட்டி வச்சுருக்கோம் நாம்? இல்லை மாமா, வேற ஏதாவது வீடு பாருங்களேன். கூரை வீடுலாம் சரி வராது மாமா. கூரை வீடு சரி வராதுண்ணா, நீயும் உன் புருஷனும் 2 பேரும் தனியாக வேணா தனி கொடுத்துன போய்க்குங்க. நாங்கள் அங்கே போய்க்கிறோம். மாமா, நான் அப்போ உங்கள் மெயின்ல ஏதாவது வீடு இருக்கான்னு விசாரிச்சு பார்க்குறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்கள் வேணா தனி கொடுத்துன போன்னு சொன்னோன்னே உடனே மெயினில் வீடு போய் தேடி பார்க்குறேன்ற. ஏன் எல்லாரும் சேர்ந்து நம்ம போவோங்க, அங்கே போய் இருப்போம் அப்படின்றதுலாம் உன் வாயில் வரதாதா? மாமா, எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னேன். நான் அங்கே விசாரிச்சு பார்க்குறேன், எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஆமாம், நீ சொல்ல வந்த. என்கிட்டே காது குத்துறியாமா? நீ ஏன்னா தனியாக இருங்கன்னா சரி, நாங்கள் அப்போ மெயினில் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு தனியாக நீங்கள் 2 பேர் இருக்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒன்றே இப்படி மாற்றி பேசுகிறேன், நீ ஒன்றே மாற்றி பேசுகிற. நல்லா மாற்றி பேசுகிறம்மா நீ. அட என்னங்க நீங்கள் சும்மா இருங்க. அந்த பிள்ளைகிட்டே போய் ஏதாவது பேசினே இருப்பீங்க. விடுங்க, உள்ள போங்க. ஏதாவது பார்த்துக்கலாம், போங்க. சும்மா இருக்கே. ஆமாம், என்ன எனக்கு தேவையில்லாம் செலவுலாம் நிறைய ஆயின்னு இருக்குது. இந்த அகஸ்டினே ஆட்டோ ஓடுறேன்னு சொல்லிட்டு அது என்னதான் வருமானம் வருந்தேல, அந்த வருமானத்தை அப்புறம் ஆட்டோ காட்டுறதுக்கே செலவு பண்ணிடுறான். நான் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறது தான் சோறு ஆக்கி எல்லாத்தையும் செலவு பண்ணுறீங்க. எத்தனை பேருக்கு நம்ம சமைச்சு கொடுக்க முடியும்? அவனுக்குன்னு ஒரு தனி கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் அவன் சாப்பாடு செலவு அவன் பார்த்துக்கிறதுல வீட்டுக்கு கொடுக்குறானா? ஒரு அளவு வரைக்கும் தான் பெற்றவங்களால சோறு போட முடியும், சரியா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் கூட்டின்னு வந்த அந்த பொண்ணுக்கு எல்லாருக்குமா சோறு போட்டுன்னு இருக்க முடியும்? மாமா, என்ன நீங்க சாப்பாட்டுக்குலாம் இப்படி பேசுறீங்க? அகஸ்டின் மட்டும் நான் வீட்டில் சும்மாவா இருக்கா? அவனும் வேலைக்கு போயிட்டு தானே வந்துட்டு இருக்கான். வேலைக்கு போறது முக்கியம் கிடையாது, அதுல ஒரு 4 காசு சம்பாதிக்கணும், புரியுதா? நான் எவ்வளவு ரோல் படுறேன் தெரியுமா வெயில்ல போயிட்டு? அவன் அந்த வண்டி ஆட்டோக்குள்ளாரே உட்காந்து இருக்கான். அவனுக்கு வெயில் படாது, ஒன்றும் படாது. நான் எப்படி வெயில் அழிஞ்சிட்டு வரேன் தெரியுமா? 4-5 கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து இங்கே கொடுப்பேன், எல்லாம் ஆக்கி போட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டில் உட்காந்து போய் நான் மறுபடியும் சம்பாதிக்க போனோம். நீ உங்க வீட்டுல இருந்து என்ன கொட்டணும் அதை சொல்லு பார்க்கும். எல்லா சீர்சாந்தி செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சண்டை போட்டதுனால உங்க வீட்டில் எதுவுமே செய்யவே இல்லை. நீ மட்டும்தான் இங்கே ஆளாக வந்து உட்காந்து இருக்கிற. நகையும் போடல, எந்த சீர்சாந்தியும் கொடுக்கல. நான் பெற்றது மூலியமா எந்த பிரயோஜனமும் இல்லை, வந்தது மூலியமாவும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசி வரைக்கும் நம்மளே உழைச்சி கொட்ட வேண்டியதாக இருக்கும் போல. நான் வெயிலில் போய் லோல் அடித்து லொங்கு அடித்து சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன், எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. இதில் நல்ல சொகுசான வீடு வேற வேணுமா?